look at you and it's easy to see you are that someone I've been trying to meet. I got your number. வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. வடகரி பிரியர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கோசரம் தான். மார்னிங் செய்யணும்ன்றதுக்கோசரமே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மார்னிங்ல வந்துட்டு எனக்கு மெனி ஆஃப் த டைம் நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. சோ இன்னைக்கு வந்துட்டு வேண்டாம் சார், டின்னருக்கே நம்ம வடகரி செய்யலாம், சப்பாத்தி கூட வடகரி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட சப்ஸ்கிரைப் உங்களுக்கோசரம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம வடகரி பிரியர்களுக்கோசரம் இந்த ஸ்பெஷல் வீடியோ. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க வேலூர் ஸ்டைல்ல நான் வந்துட்டு வடகரி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வடகரிக்கு மெயினே வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு 2 ஹவர் வந்துட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்துட்டு 1/4 கிலோ பருப்பு. நான் எங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்திருக்கேன். சோ 1/4 கிலோ பருப்புல எவ்வளவு வடகரி செய்யலான்றதுதான் இன்னைக்கு நான் காட்ட போறேன். அப்புறமா அது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 வந்துட்டு காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சோம்பு. இது எல்லாமே வடகரிக்கு வந்துட்டு பருப்பு வந்துட்டு நம்ம வடைக்கு எப்படி அரைக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம அரைச்சிக்க போறோம். ரொம்பவே நைஸா எல்லாம் அரைக்க கூடாது, கொஞ்சமா கொறுகொறுப்பா இருக்கணும். கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா நல்லாவே கொறுகொறுப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கினாச்சு. இன்னைக்கு நான் வடகரி வந்துட்டு வேக வச்சுதான் செய்ய போறேன். இதுல நிறைய விதங்கள் இருக்குது. சில பேர் வந்துட்டு எண்ணெயில போட்டு செய்வாங்க, சில பேர் தவால வந்துட்டு தட்டிட்டு செய்வாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு சீக்கிரம் ஆகணும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஈஸி மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி தண்ணி ஊத்தி நானு வச்சிட்டு இருக்கேன். சோ பேன் மேல இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்படி வச்சா சீக்கிரமே ஆயிடும். சோ பெரிய பாத்திரத்துக்கு பதிலா இந்த மாதிரி சின்னதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் கொஞ்சமா வந்துட்டு ஒட்டாம வர்றதுக்கோசரம் நான் இங்க லைட்டா வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ பருப்பு இருக்கு இல்லைங்களா, பருப்பை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி உருண்டையா பண்ணி நானு எல்லா குழியிலுமே வைக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு பருப்பு வெந்து வந்தா போதும். இப்ப வந்துட்டு நான் எல்லாமே இந்த மாதிரி எல்லா குழியிலுமே வச்சாச்சு. இப்ப நான் வந்துட்டு இட்லி மூடி எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சிட போறேன். சோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி ஆகுதுன்னு பாக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்ப நான் பாக்குறேன் பாருங்க. இதை எடுத்து பாக்கலாம். எல்லாமே சூப்பரா வெந்தாச்சு. சோ எனக்கு வந்துட்டு இது பார்க்கும் போதே வெந்துடுச்சுன்றது எனக்கு தெரியுது. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வடகரி செய்றீங்க, உங்களுக்கு தெரியல இதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ இல்ல இந்த மாதிரி ஒரு கரண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நீட்டா இருக்கிறது, முறுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி செக் பண்ணி பாக்கலாம். நீங்க இப்படி விட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாம வரும் இந்த மாதிரி. சோ இது கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப தாளிக்கிறது எப்படின்னு பாத்துடலாம். நம்ம இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய்க்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சமா தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் அதிகமா தான் சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு 1/4 கிலோ வந்துட்டு எடுத்ததுனால கொஞ்சம் அதிகமா தேவைப்படும்ன்றதுக்கோசரம் சேர்த்துட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு நான் கொஞ்சமா இந்த மாதிரி மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு 2 இலை சேர்த்துட்டு இருக்கேன். 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா பெருஞ்சீரகம், அப்புறமா கொஞ்சமா சிறுஞ்சீரகம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். வடகரிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல தாராளமா வெங்காயம் சேர்க்கும் போது தான் பிளேவர் இருக்கும். வெங்காயம் வந்துட்டு நம்மளோட இஷ்டம். சில பேர் நீட்டு வாக்குல கூட கட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா, பொடிசா இல்லாம பெரிய பெரிய சைஸா இருந்தா நம்மளுக்கு சாப்பிடும் போது கிடைக்கும் போது நல்லா இருக்கும். அது கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமே எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாவுமே சேர்த்துட்டு இருக்கேன் வெங்காயத்தை கூட. இப்ப நான் வெங்காயம் எவ்வளவு எடுத்திருக்குன்னு சொல்லல இல்லைங்களா. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு, பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அவளுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். வடகரிக்கு வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது எல்லாமே நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நானு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறேன். இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு நானு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இருக்கேன். இது நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆனதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு நான் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன்.
வந்துட்டு பாத்துட்டு சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி வந்துட்டு வடையை அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துதான் அரைச்சிருக்கேன். சோ இப்பவுமே கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கேன். வேணும்னா பாத்துன்னு வந்துட்டு உப்பு சேர்த்துக்க போறேன் நானு. காரமுமே அவ்வளவுதான். அதுல வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கு மட்டும் இல்லாம ஒரு 4 பச்சை மிளகாய், 4ல இருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கோசரம் லிட்டு போட்டு மூடி வச்சிருந்தேன். லிட் எடுத்து பாத்துடலாம். தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்ப தண்ணி ஊத்துற ஸ்டேஜ். ஒரு வாட்டி நல்லா கலரி கொடுத்துட்டு இப்ப தண்ணி ஊத்த போறேன். நான் பாத்தீங்கன்னா இதுல இந்த சின்ன சொம்புல வந்துட்டு ஒரு 2 சொம்பு அவளுக்கு தண்ணி ஊத்திக்க போறேன். தண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு சேர்த்துட்டு இருக்கேன். இது அதிகமா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் ஆனா கரெக்டா இருக்கும். நம்ம வந்துட்டு வடைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். வந்துட்டு லிட் எடுத்து பாத்துடுறேன். கொஞ்சமா கொதி வந்துடுச்சு. உப்பு காரம் நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஏன் கொஞ்சம் கொதி வரட்டும்னு சொன்னா உப்பு காரம் செக் பண்றதுக்கோசரம். இப்ப பாத்தீங்கன்னா வேக வச்ச பருப்பை வந்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியா பண்ணிட்டு இருக்கேன் நானு. இப்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். தண்ணி பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கரெக்டா 2 சொம்பு வந்துட்டு கரெக்டா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ, ஏன்னா வடைப்பருப்பு போட்டதுக்கு அப்புறமா இன்னுமே வந்துட்டு கிரேவி திக் ஆகும். லிட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பிளேவருக்கு வந்துட்டு நான் ஸ்டார்டிங் கருவேப்பிலை சேர்த்துக்கல. இப்ப கருவேப்பிலை சேர்த்துட்டு இருக்கேன். கூட நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி இலை. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இப்ப ஃபைனலா வடைகறி வந்துட்டு லிட் எடுத்து எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாத்துடலாம். சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வடைகறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் பிளேவர் கொடுக்கணும்னா கொஞ்சமா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா வந்துட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூட எடுக்கலாம். இல்ல இதே சிம்பிளா போதும்னாலும் இப்படியே விடலாம். சோ ஃபைனலா வடைகறி ரெடி. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே வேலூர் ஸ்டைல்ல வடைகறி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். சுட சுட சப்பாத்தியோட வடைகறி, பூரி அல்ல தோசை எது கூடமே இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஹோப் எல்லாருக்குமே என்னோட ஸ்டைல், எங்க ஊரு ஸ்டைல், வேலூர் ஸ்டைல்ல வடைகறி செஞ்சு காமிச்சேன். எல்லாருக்குமே இந்த வடைகறி கண்டிப்பா பிடிச்சிருக்கும். செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். வடைகறியை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். சோ எந்த அதிகமா மசாலாஸுமே இல்லாம வீட்டுல இருக்கிற வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் வச்சு வடைகறி சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிளேவர் கொடுக்கணும்னா கடைசியில வந்துட்டு நீங்க கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து வந்துட்டு நீங்க குக் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்ல பிளேவர் கொடுக்கும். இன்னைக்கு வந்துட்டு நான் அது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரெடிஷ்னலா வடைகறி வந்துட்டு பாரம்பரியமா எப்படி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த மெத்தட்ல தான் இன்னைக்கு நான் வடைகறி செஞ்சிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே நீங்க Facebookல பாக்குறதா இருந்தா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்க பார்க்க முடியும். பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.